இது அந்தியோகியா நகரில் நடக்குது. 38 ஆமாம் பேசுறதுக்காக கீழே இருக்கீங்க. அதே தான் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு மறுபடி பிறத்தலும் நடக்குது, அந்த ஆவியானுடைய நிறைவும் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். முப்பத்தி 39 மேல இருக்கிறது 38 வசனம் வந்து 14 இல்லை நம்மளுக்கு இது ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ரெஃபரன்ஸ் மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நான் அனுப்புவேன். அப்புறமா ஓகே அனுப்புனா ஓகேயா அனுப்புவேன். அப்போ சரி. சரி 39 பார்க்கலாம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியு ராயுடைய நாட்களில் உண்டாயிற்று. ஓகே, இங்கே வந்து தீர்க்க தரிசனம் வரணுது, ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியல, இவர் சொன்னதுக்கும் அந்த பஞ்சம் வந்ததுக்கும் இடையில எத்தனை வருஷம்ன்றது நமக்கு தெரியல. நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த தீர்க்க தரிசனம் வரத்துடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஓகே, பஞ்சத்தை எதிர்கொள்றதுக்கு ஆயத்தமாகணும். திடீர்னு வந்துச்சு அப்படின்னா ஷாக் ஆயிடுவாங்க. என்னோட ஜனனி வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கு முன்னால அவங்க வந்துட்டு நம்ம எப்படி வந்து யோசிப்பு அதே மாதிரி போது எச்சரிக்கையா இருந்து ஆ தானியங்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை பஞ்சத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாக நோக்கம். மீதி இருக்கிற 2 வசனத்தை படிச்சோம்னா, அதாவது ஊழியக்காரர்களுக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது முன்னாடி காரணமா இருக்கு. அப்பொழுது 29 30. ஏன்னா அவங்க அந்த பஞ்சத்து வருது அப்படின்றது காசு சேகரிச்சு அவங்களுக்கு பர்னபாவுக்கும் சவுலுக்கும் வந்து அவங்க கையில கொடுத்து முன்பத்தை கொடுத்து சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆமாம், ஓகே. அதான் இப்போ பஞ்சம் வரப்போகுது, உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே தேவையான சேர்த்து வைங்க. பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் அவங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கான முன்னாடி அப்ரஹாம் கிட்ட சொல்லிட்டாரு, ஒரு தேசத்துல ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருந்தா அவங்களுக்கு ஒருத்தர் நிமித்தம் தேசமே பாதுகாக்கப்படும். 10 பேர் இருந்தாலே ஓகே. இப்போ ஒருவேளை வந்து பஞ்சம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனால் இவங்க ஜெபம் பண்ணாங்களா? இதில் அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு 1 வருஷ காலம் முடிந்த பின்புதான் இது வாசிங்க அதே போல. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும். முதல் அந்தியோக்கியாவுக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில். அப்போதான் அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருவனாகி ஆகக்கூடாது. இது வந்து எதை சொல்லுது? 1 வருஷம் எதை சொல்லுது? புரிஞ்சா? ஓகே. பின்பு பவுலே தேடும்படிக்கு தர்சுக்கு புறப்பட்டு போய் அவர்களை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டார். இந்த 1 வருஷம் எதை குறிக்குது அப்படின்னா, அந்தியோகியாவில் சபை ஆரம்பிக்கப்பட்டு 1 வருஷம் கழிச்சு இவங்க வராங்கன்னு சொல்லி. ஸோ பஞ்சத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த பஞ்சம் வந்து உலகம் முழுக்க சில இடத்துல வந்து நீங்கள் பவுல் வந்து
எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு வந்து காணிக்கையை சேகரித்து கொண்டு போவார். அந்த பஞ்சம் வேறு, இந்த பஞ்சம் வேறுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய பஞ்சம். இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டுக்கணும், ரோமர்கள் ஆண்டு வந்த நாடுகள் எல்லாம் பெரிய ராஜாவாக இருந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய ராஜாவாக இருந்த கிளவுதியா அரசன காலத்தில் அவன் சொன்னபடியே பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. இது ஒரு பகுதியில் மட்டும் ஏற்படுகிற பஞ்சம் இல்லை, இது பெரிய ஒரு பஞ்சம். உலகம் முழுவதும். ஓகே. நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆயத்தம் ஆகிக்கோங்க, சேர்த்து வைங்க, எதிர்கொள்ளுறதுக்கு எதிர்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? 40 வாசிங்க. 40 வந்து 12ஆம் அதிகாரம் 7 to 11. இப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார்கள். அதே பொழுதிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனே எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. 7 மட்டும் தானே, 11 வரைக்கும். 11 வரைக்கும். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, எரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ வந்து பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு. திடீர்னு இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே தேவதூதர்கள் வர்றாங்க, பெரிய ஒரு வெளிச்சம் ஏற்படுது. அதனால் பேதுரு வந்து சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்துடுறாரு. தேவதூதனால் விடுவிக்கப்பட்டு வெளியில் வர்றாரு. ஓகே. இல்ல அதான் அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இது பெரிய ஒரு மிராக்கிள். இந்த மிராக்கிள் ஏன் நடக்குது, இதோடைய நோக்கம் என்ன? கர்த்தரனால எவ்வளோ வந்து கடினமான கடினமான முடியும் இல்ல சிறைக்குட்பட்டிருந்தாலும் கர்த்தனால விடுதலையாக்க முடியும். செய்யப்பட்டது. ஆமா, கடினமான காரியங்கள் உள்ள போக முடியும். அதனால எல்லாம் கூடும். சிம்பிளாக சொன்னால் வராது, எல்லாம் கூடும். பொதுவாக என்ன நோக்கத்தில் இதை செய்கிறாரு? ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்யும்போது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அந்த நோக்கம் ஒருவேளை வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம கெஸ் பண்ணுறோம். இங்கே வந்து வசனத்தில் ஜெபம் வந்து கேட்கப்பட்டு விடுதலை அளிக்கப்படும். 12:5 இருக்கு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இப்போ சபையாருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். சபையாருடைய ஜெபத்துக்கான பதில் ஒன்று. நோக்கம் வேற. ஏன் சபையாரில் ஜெபம் பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி யாரை கொன்னாரு? இந்த ராஜா யாக்கோபை கொன்ன மாதிரி பேதுருவை கொன்னரக்கூடாது. ஆமாம், அடுத்த நாளில் இவரை கொல்றதுக்கு டேட்டெல்லாம் தீர்மானிச்சாச்சு. யாக்கோபை கொன்ன மாதிரி இவரையும் கொண்டுருவாங்கன்ற பயத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க சபையார். அப்போ தான் இந்த அற்புதம் நடக்குது. ஸோ நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சபையாருடைய ஜெபத்துக்கான பதில். பேதுருவை கொண்டு இன்னும் வேலை, இப்போ யாக்கோபுடைய வேலைகள் முடிஞ்ச மாதிரி ஆண்டோடைய திட்டத்தின்படி. ஆனால் ஆண்டோடைய திட்டத்தின்படி பேதுருக்கு இன்னும் வேலைகள் இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே தான் ஆண்டவரால் வந்து ஒரு ஜெயிலில் இருந்து கூட ஒருத்தனை தூதன் அனுப்பி உபயோகிக்க முடியும். இப்போ தூதனால் என்னென்னலாம் செய்ய முடியுது? இங்கே தேவதூதர்களால் என்னென்னலாம் செய்ய முடிஞ்சிச்சு?
ஜெயிலுக்குள்ளே போக முடிஞ்சுச்சு, தட்டி எழுப்ப முடியுது. அங்கிருந்து மற்றவர்கள் அந்த கண்ணுக்கு சங்கிலி மறைவா கூட்டிட்டு வர அந்த முடியும். சங்கிலிகள்லாம் வந்து கலட்ட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கூட பேச முடியும். மற்றவர்கள் பேச கண்ணுக்கு முடியுது. எனக்கு பேருக்கு கனவு மாதிரி தோணுது, ஆனால் இவங்க ரியலாக செய்கிறாங்க. பேருக்கு எப்போ கனவுல உண்மையிலே நடந்தது எப்போ புரியுது பேருக்கு? வெளியெல்லாம் தாண்டி வெளியே வந்து தாண்டி வரும்போது இப்போ 2 காவல் இருக்கு. முதல் காவலையும் தாண்டி வர்றாங்க. ஏன்னா காவல்னா நிறைய காவல்காரங்க இருக்கிறாங்க, அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தாண்டி முதல் காவல் தாண்டி வர்றாங்க, 2வது காவல் தாண்டி வர்றாங்க. அப்புறம் எருசலேம் நகர காவல் சுவர் இருக்குது, அங்கே ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. இதெல்லாம் வந்து பேதர் பார்க்குறாரு, பார்க்கும்போது கனவு மாதிரி நினச்சிக்கிறாரு. அது 11 சொல்லு. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஹெரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாவே அறிந்தேன். இப்போதான் புரியுது பேதருக்கு, ஆண்டவர் தான் உண்மையிலே தூதர் அனுப்பி என்னை விடுவிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. மேஜிக் மாதிரி. ஆமாம், மேஜிக் மாதிரி. அவர் கனவு மாதிரி தான், கனவு நடக்கிற மாதிரி நடந்து இருக்குது. போயிருப்பாங்க. அப்புறம் ரியலாக உணர்ந்துறாரு. அவர் ரியலாக வெளியில் வந்தோடனே புரியுது அவருக்கு. ஓகே, ஸோ தூதர்கள் மூலம் செய்ய முடிந்த காரியங்கள். நகர கதவெல்லாம் எப்படி திறந்துருக்குன்னு தெரியல. திறன்னு சொன்னாங்களா, தானாய் தன்னால திறந்துச்சா? திறந்ததுன்னு தானாய் திறந்துட்டு இருக்குது. தூதர்கள் சொல்லியிருப்பாங்களா திறக்கட்டும்னு? எப்படி திறந்துச்சுன்னு தெரியல. மேஜிக் மாதிரி தான் இருக்குது. திறந்தது சீசேன்னு சொல்லி திறந்துடுச்சு. சரி, ஓகே. அடுத்த அற்புதம். அடுத்து 41 12 அதிகாரம் 23 வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து. ஓகே, இது யாரு? இந்த ராஜா தான் ஏறது கொன்ன ராஜா. இந்த ராஜா தான் பேதுருவை வந்து கொல்றதுக்காக ஜெயிலில் வச்சுருந்தார். மறுநாள் கொல்லலான்ற திட்டத்தில் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. இப்போ அடுத்து நடக்கிற சம்பவம் இது. இந்த ராஜா வந்து யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா இந்த சம்பவத்தை? ஆமா, அவரு அந்த ராஜா வந்து மனுஷன் இருந்தவங்க தேவனுடைய மகிமையை அவர் இல்ல, எடுக்கிறார். அதை எப்படி எடுத்துக்காரு? சொல்லுங்க, எப்படி எடுத்துக்காரு? ராஜா சிங்காசனத்தில் இருக்கும்போது ஜனங்கள் அவரை சொல்றாங்க, இவரோட சத்தம் வந்து தேவ சத்தம் போல. தேவ சத்தம். ஓகே ஓகே. இது யார் சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்க சொல்லலாம். இது யார் சொன்னாங்க? அவன் சத்தம் ராஜா பார்த்து சொல்கிறாங்க, நீ பேசுகிறது கடவுள் பேசுகிற மாதிரி இருக்குன்றாங்க. குறித்த நாளில் ஹெரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல என்று சொல்லி. ஓகே, இங்கே ராஜா பேசுகிறாரு. ராஜா யார்கிட்ட பேசுகிறாரு? அதுக்கு முன்னாடிலாம் ஜனங்களோட பேசுறாங்க. ஜனங்களோடையா? நீங்கள் மேலே பேக்ரவுண்டெல்லாம் வாசிங்கன்னா புரியும். அதாவது வேற ஒரு நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இந்த ராஜா தான் சாப்பாட்டை அனுப்புவார். அக்காலத்திலே ஏரோது சீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் யார் யார்? சீரியர் பேரிலும் சீதோனியர் இவங்க தான் வந்து பார்க்குறாங்க. ஓகே. மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து, ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய
பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இதுதான் பிரசங்கம் வந்து பொதுமக்கள் கிடையாது, வேற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு வந்து இந்த ராஜா தான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டுல இருந்து போகுது அவங்களுக்கு அனுப்புறதை நிறுத்திடுறாரு கோவப்பட்டு. என்ன கோவம்லாம் இதில் எழுதப்படல. சாப்பாடு போக வேண்டியது, சாப்பாட்டு பொருள் போக வேண்டியது போகலை, எவ்வளோ நாள் போகலன்னு தெரியல. அதனால இவங்க ராஜாவை பார்க்க வர்றாங்க. வந்த உடனே அவங்க ராஜாவுக்கு அடுத்த மந்திரியை பிடிச்சி அவரை கூல் பண்ணிட்டு ராஜா பேசுகிறாரு. இப்போ ராஜா பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உண்மையிலே ராஜா இல்லை, கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு சமமாக அவரை சொல்கிறாங்க. அப்போ தான் தேவதூதன் அடிக்கிறாருன்னு சொல்லி அப்போ இவர் தடுத்து சொல்லியிருக்கணும், நான் கடவுள் இல்லை, நான் ராஜா தான். அது ஒரு நோக்கம். எதுக்காக தூதன் அனுப்பி கொள்றாரு ஆண்டவர்? வேற என்ன நோக்கம் இருக்கும்? ஒன்று வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல, அல்லது தேவன் நான் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, என்னோட மகிமையை நான் யாருக்கும் கொண்டேன். ஓகே, அதுக்காக மட்டும் அடிச்சாரா? ஓகே, இல்ல பேதுரு வந்து கொல்றதுக்கு ஏரோது வந்து தேடிட்டாங்க. மேபி அதுக்காக கூட கொல்றாங்க. இந்த பேதுரு வந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த ராஜா ஏரோது அவனை தேடி காணாமல் போனபோது காவலாளரை விசாரணை செய்து அவனை கொலை செய்ய கட்டளையிட்டு பின் யூதா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணான். இப்போ என்ன செஞ்சான்? பேதுரு வந்து தப்பிக்க வச்சுட்டார் ஆண்டவர். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சான் அந்த ராஜா? அந்த காவல்காரங்களாம் கொண்டுட்டான். இந்த பேதுருக்கு வந்து 2 காவல் வச்சுருந்தாங்க பாருங்க, அவங்க நகர காவல்காரங்கள்லாம் கொல்ல சொல்லிட்டான். ஸோ இப்படிப்பட்டவன் வந்து அடுத்து பேதுருவை கொல்லாமல் விட மாட்டான்ற மாதிரி தேவனுக்கு வந்து தேவ திட்டத்துக்கு இடையூறாக வர்றான். இப்போ இங்கே வந்து தேவ மகிமையை திருட்டுனான்றது ஒரு காரணமாக இருந்தால் கூட முக்கியமான காரணம் தேவ திட்டத்தில் வந்து இவன் குறுக்கிடுறான். தேவன் வந்து பேதுருவை கொண்டு சில வேலைகள்லாம் செய்யணும்னு திட்டம் இருக்குது. ஆனால் அதை வந்து இவன் தடுக்க பார்க்கறதுனால தூதன் அனுப்பி ஆண்டவர் வந்து இவன் அனுப்பிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இவர் எருசலேமிலேருந்து போயிடுறாரு, செசரியா போயிடுறாரு இல்லை? இவங்க எங்கே கூடுறாங்க? செசரியாலையா இந்த மக்கள் வந்தது? செசரியான்னு தான் போகுது. செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்துல ஏரோது தீயர் பேரிலும் சிலோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் யோசனை. இவங்க செசரியா வராங்களா எருசலேம் வராங்களான்னு தெரியல, பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க. இந்த 2 நாட்டுக்காரங்க வர்றாங்க பாருங்க, அவங்க எங்கே வர்றாங்கன்னு தெரியும். தங்கள் தேசம் தான் இருக்கு. தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால தான் இருக்கு. அதுக்கு முன்னால அப்ப அவங்க பஞ்சு காலத்துக்கு தானே இவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னால இருக்கு. ஓகே, அந்தியோக்கியாவா இல்லை? அந்த நாளிலே ஜெருசலேமிலிருந்து தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தப்ப அவர்கள் ஒருவனாகி. அது வேற சம்பவம், அது பஞ்சத்தை பற்றியது. ஆனால் பஞ்சத்துக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து பேதுரு ஜெயிலில் வச்சதுக்கு அப்புறம், பேதுரு வந்து ஜெயிலேருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம். அது சரி, இது திரியர் பேரிலும் தீத்தோனியர் பேரிலும் இவங்க கோபம் பண்ண இவங்களுக்கு தானே ஃபுட்டு கொடுத்தாங்க. ஆமாம், பஞ்சத்தினால தானே அந்த நாட்டுக்கு அது பஞ்சத்திலான்னு சொல்ல முடியாது, பஞ்சத்துக்கு இருக்க சம்பந்தம். ஏன்னா இந்த நாட்டுக்கு இந்த இந்த ராஜா மூலமாக தான் இந்த நாட்டுக்கு வந்து உணவுப் பொருள்லாம் போயிட்டு இருக்குது. சின்னப்பா அவங்க சின்ன நாடா இருக்கு. ஆமாம், சின்ன நாடாக இருக்கும்.
இது எங்கே நடந்துச்சுட்டு நமக்கு கேள்வி. எருசலேமில் இருந்து இவர் செசரியா போயிடுறாரு. இந்த பேதுரு தப்பிச்ச உடனே அந்த வேலைக்காரங்கள்லாம் அந்த காவல்காரங்களாம் கொல்ல சொல்லிட்டு இவர் வந்து செசரியா போயிடுறாரு. இவர் செசரியா போனதுக்கப்புறம் நடக்குதா இல்லை செசரியாவிலேருந்து திரும்ப எருசலேம் வந்தாரா, இது வந்து நமக்கு தெளிவாக தெரியல. வாசம் பண்ணினாங்க, செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கேயே வாசம் பண்ணினாங்க. ஓகே, அப்படின்னா நீங்கள் செசரியான்னு வச்சுக்கலாம். எருசலேம் மட்டும் கேள்வியில் போட்டுருக்கோம். செசரியானே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. தேவ பிள்ளைகளுக்கு இடையூறாக இருந்ததுனால தான் தேவ திட்டத்துக்கு இடையூறாக இருந்ததுனால தேவதூதன் மூலமாக அவனுக்கு வியாதி வருது. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னா தேவதூதன் மூலமாக வியாதியை கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு காரியம். அடுத்தது பார்க்கலாமா? தேவன் திட்டத்துக்கு இடையூறாக இருந்ததுனால தேவன் வந்து ஏரோதை தேவன் கொண்டு போட்டான்னு சொல்ல வேண்டாம். தேவதூதன் அனுப்புகிறாரு. அவன் வந்து இவனுக்கு வியாதியை கொடுக்குறான். தேவதூதன் வந்து ஒரு வியாதி புழுத்து செத்தான் இருக்குது. இது ஒரு வியாதி தான். இப்போ தேவதூதனால் அவனுக்கு ஒரு வியாதி கொடுக்கப்படுது. அந்த வியாதினால செத்து போகிறான். இருக்கலாம். தேவனுடைய மகிமை மகிமையை எடுத்துக்கொண்டாங்க இல்லையா? நானும் அது ஒரு காரணம். ஒரு காரணம் அதனால தான் எடுத்தாங்க. மகிமை செலுத்தாதபடியினால் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி அர்ப்பணிக்கும் போது ஊழல் கூலி பண்ண அர்ப்பணிக்கும் போது அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா தெய்வம் அடிக்கிறான். அவங்களுக்கு நான் தேவ திட்டத்தை குறிக்கிட்ட போது நிச்சயம் தலையெடுத்தான் செய்வாங்க. வேற ஏதாவது சொல்ல வந்தீங்க? செலுத்தாதபடியினால் எப்படி? தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால். இங்கே என்ன சொல்லியிருக்கணும், நீ பேசுறது கடவுள் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இவன் சொல்லணும் நான் கடவுள் இல்லைப்பா, நானும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன் சொல்லியிருந்தாங்க. அப்படியே பேதுரு அற்புதம் ஜெயம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் பேதுரு விசுவாசி, இவர் விசுவாசி கிடையாது. பொதுவாக வந்து அவிசுவாசிகள் அப்படியே விட்டுறாரு. ஆனால் ஏன் இந்த இடத்துல தண்டிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டம் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் இருக்குது. ஆனால் இவன் வந்து பேதுருவை கொள்றதுக்காக முயற்சி பண்ணும்போது தேவ திட்டம் வந்து தடைபடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரோது ராஜா வந்து 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொண்டிருப்பார். அவரெல்லாம் இப்போ ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா விட்டுட்டாரு, அவன் சாகிற வரைக்கும் இருக்கட்டும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி பொதுவாக ரட்சிக்கப்படாதவங்களும் விட்டுருவார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் வந்து தேவ திட்டத்துக்குள்ளே அவங்க யாராவது குறுக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் குறிக்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி ஏன்னா தேவ திட்டத்தை ஒரு மனுஷனால் தடுக்க முடியாது. ஸோ தடுக்க முயற்சி பண்ணும்போது இவனுக்கு பவுலுவே கூட இந்த சீசர்களை துன்புறுத்தும் போது ஏன் தேவன் குறிக்கிறார் அப்படின்னா அது வந்து முள்ளில் உதைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பவுல் வந்து முள்ளில் வச்சு அவனுக்கு தான் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. தேவ திட்டத்தை யார் தடுக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட முள்ளில் உதைக்கிற மாதிரி. ஏன்னா முள்ளில் வச்சா வலிக்கும், யார் உதைக்காங்களோ அவனுக்கு தான் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போவும் நடக்கும். அது ஆண்டவர் வந்து அதை செய்கிறாரு. நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளை தடுக்க யாராலும் தடுத்த ஆண்டவர் பார்த்துப்பாரு. சொல்லி வச்சு நம்ம வந்து அவங்கள தண்டிக்கணும், ஆண்டவர் தண்டிக்கணும் நம்ம நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது ஆண்டவரே பார்த்துக்கிறாரு. இப்போ நம்மளை தடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அது ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன்னா அது அவருடைய வேலை. அதனால் நம்முடைய நோக்கமெல்லாம் நம்ம தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மீதி ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்றதான் இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 42வது 13 அதிகாரம் 9-12. அப்பொழுது பவுல் என்னும் சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை விட்டு பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்குக்கும் நிறைந்தவனே, பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைதனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனே காணாமல் இருப்பாய் என்ற உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஓகே, இங்கே வந்து தேவ திட்டத்தை தடுக்கிற ஒரு ஆள். ஆனால் இவர் வந்து ஒரு மந்திரவாதி, சீமோன் எலிமாஸ் அப்படின்றது.
இது எதுக்காக நடக்குது? அவர் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணனால குருடாகி போயிடுது, அவருக்கு கண்ணு குருடாகி போயிடுது. இது எதுக்காக? 12 வாசிச்சிட்டிங்களா? கர்த்தருடைய உபதேசத்தை வந்து விசுவாசிக்கிறதுக்காக இருக்கலாம். இந்த 12 அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய அதிசயப்பட்டு விசுவாசித்தார். ஓகே விசுவாசத்திற்கு திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றார். ஓகே. ஸோ இந்த சம்பவம் இதை வந்து குறிப்பாக நம்ம டேனி இருந்தாருன்னா, இது வந்து பவுல் வந்து கோவத்தில் செஞ்சுட்டாரு, இது ஆவியானவர் மூலமாக பவுல் செய்கிறாரா இல்லை அவர் சொந்தமாக கோவத்தில் செஞ்சுறாரா? இல்ல அதிபதிய விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி அவர் பேசுறார். அதை பார்த்துட்டு தான் அவர் அப்படி சொல்றாரு. ஓகே. இப்போ நோக்கம் என்ன? ஸோ இங்கே வந்து பவுல் வந்து ஒருத்தர் வந்து குருடாக்கிறார், ஒரு மந்திரவாதி எலிமாசை. இதுக்கு என்ன வரம், எதுக்காக செய்கிறாரு, என்ன நோக்கத்தில் செய்கிறாரு? நோக்கம் தேவ உபதேசத்தை வந்து விசுவாசிக்கிறது. ஓகே. யார் விசுவாசிக்கிறது? அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய இல்ல தேவனுடைய வழியெல்லாம் புரட்டி போடுகிறார். இல்ல இது பாருங்க, அதிசயப்பட்டு அவர்களை விசுவாசித்தான். இல்ல இல்ல எல்லா காரியமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே. அதுதான் ஆண்டோட தேவ திட்டத்துக்கு குறுக்கால இருக்கறனால. ஒண்ணு ஆண்டோட திட்டத்துக்கு குறுக்கால இருக்கற. ஆண்டோட திட்டம் என்ன? இங்க ஆண்டோட திட்டம் என்ன? அந்த அதிபதியை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அந்த அதிபதியும் அந்த அதிபதி மூலமா நிறைய மக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஓகே. உபதேசத்துக்குரிய அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அப்ப விசுவாசத்துக்குள்ள ஜனங்கள் வரக்கூடாது படிக்க இவர் திசை தடை செய்தார். இவர் தடையா இருக்கிறாரு. தலைவரையே திசை திருப்பிட்டா ஜனங்கள் எல்லாம் இது பண்ணிடலாம்ல. இந்த அற்புதம் நடந்ததுனால தான் அந்த பாப்போ நகர தலைவர் வந்து ரட்சிக்கப்படுறாரு. இந்த பவுல் சொல்ற இந்த தேவனுக்கு இவ்வளவு வளம் இருக்கு, ஒருத்தர் குருடாக்க முடியும் அப்படின்றது, கண்ணு கொடுக்கவும் முடியும், அதே நேரத்தில் கண்ணு தெரிகிற ஒருவனை குருடாக்கவும் முடியுன்ற ஒரு அற்புதம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த எலிமாஸ் வந்து ரட்சிக்கப்பட்டானா, அவனுக்கு கண்ணு திரும்ப தெரிய ஆரம்பிச்சா அப்படின்றத நமக்கு தெரியல, எழுதப்படல. ஆனால் இந்த சம்பவத்தின் நோக்கம் வந்து அந்த பாப்போ நகர தலைவர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு தடையாக இருக்கிறான். இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த தடையை ஆண்டவர் நீக்கிறார். இங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடினான். அது இவரு விசுவாசித்தார். இதை அற்புதம் பயிர்போது விசுவாசிக்கிறாங்க. அதான் அந்த இவரே அதிலிருந்து விசுவாசத்திலிருந்து மறுதளிக்க பண்ண பார்த்தாரு. ஆனால் அவரு இந்த அற்புதம் பார்த்தோன்னே விசுவாசிக்கிறார். ஆமாம், அதுவும் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய திட்டம் அந்த பாப்போ நகர தலைவர் அந்த நகர மக்களை வந்து ரட்சிப்புகள் நடத்தணும். ஸோ அதுக்கு வந்து இந்த எலிமாஸ் தடையாக இருக்கிறான். ஒரு பக்கம் வந்து தடை நீங்குது, தடையே மக்களுக்கு அற்புதமாகவும் மாறுது. அந்த குருடாகிறது வந்து ஒரு அற்புதமாக மாறுறதுனால அவங்க தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு வழியாகும். இது வந்து நிரந்தர குருடாக்கலை இவர் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில காலம் அந்த பேதுருக்கு பவுல் 3 நாள் பார்வையில்லாமல் இருக்கு. ஆமாம், அவருக்கு 3 நாள் போன மாதிரி. அது மூலமா அவரு கூட மாறி எலிமாஸ் மாறி இருக்கலாம். எலிமா வந்து யூதரா இருக்கிறாரு, யூதன் தான். ஸோ அதனால அந்த யூத ஜனங்களும் பாதிக்கப்படாமல் கூட இருக்கலாம். ஏன்னா 6வது வருஷம் அதான் சொல்லுது, மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார். ஒருவேளை பவுல் தனக்கு ஏற்பட்ட மாதிரி அவருக்கும் கண்ணு கூட்டாச்சுன்னா அந்த நாட்களில் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு எலிமாவுக்கும் வழிபிறக்குன்ற மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் எலிமா ரட்சிக்கப்பட்டதை பற்றி எழுதப்படல. ஆனால் வந்துட்டு அது ஒன்று அவரோட ஜனங்கள், இன்னொன்று வந்துட்டு பவுலை போல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் மறந்து சிலப்போ அவர் அதை மாறாமே கொடுத்துருக்கலாம். அதனால தான் பேர்
என்னை பொறுத்தல சில நாட்கள் குருடாய் இருப்பாயின்னு சொன்னது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாறி இருக்கலாம் அப்படின்றதான். அதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 13:52. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஓகே, இந்த புதிய மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்குது. அதே வரையில் அந்த பிசிதியா அந்தியோகியா நகரத்தில் இயேசுவை நம்பி வாழ ஆரம்பித்தவர்களுக்கு சுத்தமான ஆவியான சக்தியை கொடுக்கவே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். இப்போ நம்ம பொதுவாக வந்து ஆவியானுடைய வல்லமை கிடைச்சி அப்படின்னா நம்ம நிறைய அற்புதம் செய்யலாம் அப்படின்றது தான். ஆனால் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் என்ன வேணும், அதுதான் இங்கே முக்கியப்படுத்துகிறோம். ஸோ ஆவியானுடைய வல்லமையினால சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஆவின் கனிகள் இருக்கு. சந்தோஷம், சமாதானம். நடந்த இடம் எது? இது அந்தியோகியா. இது அந்த அந்தியோகியா 2 அந்தியோகியா இருக்குது. ஒன்று பிசிதியா அந்தியோகியா, இன்னொன்று என்ன அந்தியோகியா பார்த்துக்கோங்க. ஒரு அந்தியோகியில தான் கிறிஸ்தவர்கள் போட்டிருக்கிறாங்க. அவன் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. இன்னொரு அந்தியோகியா வந்து சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது, அந்த கிறிஸ்தவத்தின் மையமாக மாறின அந்தியோகியா. அடுத்தது பார்க்கலாமா? 14ஆம் அதிகாரம் 9-10. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலேயே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தார் என்றும், பவுல் பிரசங்கித்ததை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். மெர்க்குரி ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து 2 தெய்வம், இவங்களுக்கு வந்து தெய்வம். இப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ பவுலும் கூட பர்னபாஸ் கூட போறாரா? பவுல் கூட போனது யாரு? பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை ஊப்பித்தார் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். ஓகே, இந்த யூபித்தர் மெர்க்குரின்றது வந்து அவங்க தெய்வம், அந்த லிஸ்தீர மக்களுடைய தெய்வம். இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. பவுல் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தனுக்கு வந்து ரட்சிக்கப்படும்படியான விசுவாசம் இருக்குது. அதோடைய அர்த்தம் நீங்கள் புது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து முடவன். இந்த பவுல் பேசுகிறத கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, இவர் சொல்கிற கடவுளால் என்னை நடக்க வைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இந்த ரட்சிப்புன்றது வந்து நடக்க வைக்க முடியுன்ற ஒரு இது. ஸோ கடவுளால் நடக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருக்கிறதே பவுல் பார்க்குறாரு. பவுலுக்கு அது புரியுது, புரிஞ்சதுனால அவன் நடக்கிறான். ஸோ இங்கே வந்து ஒரு அற்புதம் நடக்குது. நடக்க முடியாத ஒருத்தர் நடக்கிறான். பவுல் பேசினதை கேட்டு நடந்ததுனால அந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க மனுஷங்க கிடையாது, இவங்க தெய்வங்கள். ஸோ அவங்க வணங்குற 2 தெய்வங்களுடைய பேர் தான் மெர்க்குரியும் இன்னொரு பேரும் யூபித்தர். மெர்க்குரி அப்படின்னா அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுற கடவுள் அவங்களுக்கு. யூபித்தர்னா வேற என்ன மீனிங் வரும், என்ன மீனிங் தெரியல. ஸோ அந்த 2 தெய்வத்துடைய பேர் வைக்கிறாங்க. பேர் மட்டும் வைக்கல, வேற என்ன பண்ணுறாங்க? கீழே வாசிங்கன்னா நிறைய நடக்கும். அந்த பேர் தான் கிரகங்களுக்கு வச்சுருக்காங்களா?
அல்லாமலும் அதான் கிரகங்கள் பேரை இவங்க எடுத்துக்கிட்டாங்களா, தெய்வமா அல்லது தெய்வத்தின் பேரை அது இங்க கிரகங்கள் பின்னால வச்சாங்க? போட்டு 13ல போட்டிருக்கிறாங்க பாருங்க. கிரேக்க தெய்வனுடைய பேர் தான். பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபத்தினுடைய கோவிலில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட. இப்போ அவங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வணங்குற தெய்வம் தான் இந்த மாதிரி மனுஷங்களா வந்து இவனை நடக்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேருக்கும் பலி செலுத்த போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் புரிய வைக்கிறாரு, அதெல்லாம் இல்லை. அது அப்ப அவங்க கேட்க சொல்றாங்க பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ள ஓடி உரைத்த சத்தமா, மனுஷர்களே நாங்கள் இப்படி செய்யாதீர்கள், நாங்களும் உங்களை போல் பாடுள்ள மனுஷர்களே அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த மகிமை வேண்டாங்கிறாங்க ஆண்டவருடைய மகிமை. ஓகே, அவங்க இது பண்ணுறாங்க, என்னால் தடுக்க முடியலன்னு வரும், நிறையா தப்பிச்சு போயிடுவாங்க அவங்க அங்கேருந்து. ஸோ இது எதுக்காக நடக்குது, ஆண்டவர் எதுக்காக இதை செய்கிறாரு? தேவனிடத்துக்கு திருப்புதல். ஓகே, மக்கள் கேட்குதா? அறியாமைங்கிறது வந்து அதாவது தன்னை தாழ்த்துறாங்க. பவுல் பிரசங்கிக்கிற தேவன் தான் உண்மையிலேயே தேவன், ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது என்னன்னா லிக்கோனியா லிஸ்திரா, லிக்கோனியா பட்டணம் நாட்டில் லிஸ்திராவில். அது 6வது வசனத்தில் கொடுத்துருக்காங்க. லிக்கோனியா இல்லைம்மா, அதுக்கு வேறு இங்கே போய் தெற்கைக்கும் அவைகளில் சுற்றுப்புறம் ஆண்டவர் வந்து உணர்த்த விரும்புகிறாரு, ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கரெக்டாக புரிஞ்ச மாதிரி கடைசி வரைக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே உள்ள பட்டணம் தான் லிஸ்திரா. இந்த மாதிரி சில இந்துக்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அற்புதம் நடந்திருக்கும். அது வந்து அவங்க தெய்வம் செஞ்ச மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோட்ட வராமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? அந்த மக்கள் ஒரு நிமிஷம், அந்த மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் வந்து உணர்த்த விரும்புகிறாரு, பவுல் பிரசங்கிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்றதை. ஆனால் மக்களுக்கு அது புரியலை, கடைசி வரைக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. அவங்க பலி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனதின் கடினம், அவங்க மனம் இந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ அற்புதத்துக்காக கடவுளை தேடுறாங்க. ஆமாம், ஆனா அந்த அதுக்கப்புறம் அற்புதம் நடந்தது கூட உண்மையான தேவன் மூலமாக அப்படின்ற மாதிரி நம்பாமல் அவங்க வணங்குற தேவனை அதை செஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. எங்க நந்தினிக்கு ஒரு சர்ச்சில் போய் பிரசன்ட் பண்ணாங்க. போயிட்டு நமக்கு 2 வருஷமா முட்டுக்காலில் வந்து ஒரு கிழங்கு பஸ், 2 சைடுமே கிழங்கு பஸ் இவ்வளோ பெருசாக வைக்கணும். அப்போ நான் போய் அந்த சர்ச்சில் பேசிட்டு நான் வரும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே வாங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். சரி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது அந்த 2 காலும் அவ்வளோ பெருசாக இருந்தது. திடீர்னு பார்த்தா ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் முடிச்சு நான் வந்துட்டு கூப்பிட்டு கேட்டேன், எப்படி இருக்கும், நான் எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வீக்கம் அடிச்சிருக்கேன். ஏன்னா 2 வருஷமா யாரோட துணை இல்லாமல் போக முடியாது, வாஷ்ரூம் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சேவனை கட்டினால பாதிக்கப்பட்டேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூப்பிட்டு கேட்டுட்டு, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கிற ப்ரேயர் இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்து வரும்போது அவங்க தனியாக நார்மலாக 2 வருஷம் ஆச்சு நான் நடந்து வந்து. எனக்கு வந்து நான் எங்கள் வீடு வந்து 3வது படிக்கு அவங்க ஏறி வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 டைம் ப்ரேயர் பண்ணாங்க. அது நல்லா பின்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு எடுக்கவே இல்லை. ஆனால் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க. அது அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. 2 வருஷமா முன்னால் முடியாது, வாஷ்ரூம் போக முடியாது, யாரோட துணையும் இல்லாமல் வெளியே போக முடியாது. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா நல்லா பின்னால மறந்துட்டு மறந்து போகிறது வேற. இங்கே வந்து தப்பாக, இங்கே வந்து என்னை குணமாக்குறது நான் வணங்குற தெய்வம் தான், இந்த மெர்க்குரியும் இந்த தெய்வம் தான் நான் வந்து நடக்க வச்சுன்னு தப்பாக பண்ணிருக்காங்க. இது வந்து லிக்கோனியா பட்டணத்துக்கு தான் அங்கே போகிறாங்க, அங்கே தான் இது நடக்குது. லிஸ்திரா பட்டணத்தில் உள்ள லிஸ்திரா தெருப்பை அப்படின்னு தான் சொல்லப்படுற 6வது வருஷம் சொல்லியிருக்காங்க.
ஓகே. அதுவும் 8 அதே தான் சொல்லுது. 8 பாரு. இல்ல யார் இவர்கள் அதை அறிந்து இக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அங்க வச்சுதான் அதாம்மா அதிலே 8 பாரு. அதான் இது வந்து நாடு இக்கோனியா, அதில் உள்ள நகரம் வந்து லிஸ்திரா. ஆமா அப்படிதான் இருக்கு. 6வது வசனம் வரை இக்கோனியா பட்டணம் இக்கோனியா வந்து நாடு, அந்த நாட்டில் உள்ள லிஸ்திரா நகரம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது லிஸ்திரா நகரம் தான். அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க, 19, 20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கண்டறிந்து அவன் மரித்து போனான் என்று கேள்வி அவனை பட்டணத்துக்கு வெளியே எடுத்துக் கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாள் பர்னபாவுடனே கூட தெர்பை புறப்பட்டு போனான். ஓகே, ஸோ இங்கே என்ன அற்புதம் நடக்குது? இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களை வந்து தெய்வமாக பலி கொடுக்க நினச்சாங்க. இப்போ வேற ஒரு மக்கள் வர்றாங்க, இந்த அந்தியோகிலேருந்து வந்தவங்க. அங்கே வந்து பவுலை அடித்து துரத்துனவங்க இங்கேயும் வந்துடுறாங்க. இங்கே வந்து சேர்ந்து இந்த மக்களோட சேர்ந்து பவுலை கல்லால் அடிக்கிறாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஆமாம், கல் எரிஞ்சு அவன் செத்துட்டான்னு விட்டு போயிடறாங்க. இழுத்துக் கொண்டு போனார்கள். சீஷர்கள் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். இந்த இடத்துல தான் பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், 3ஆம் மாதத்துக்கு போனது. 3ஆம் மாதத்துக்கு பவுல் போனான்னு சொல்லுவார்ல, நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவர் வந்து சரீரத்தில் இருந்தாரா இல்லையா தெரியவில்லைன்னு சொல்லி அவரை பற்றி தான் எழுதுறாரு. ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. இவர் வந்து செத்துறாரு. உண்மையிலேயே இவருடைய ஆவி பிரிஞ்சு, இவருடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரிஞ்சு 3ஆம் வானத்துக்கு போயிருக்கலாம். அப்போ வந்து இவர் செத்துட்டான்னு வெளியில் போட்டு போயிட்டாங்க, நகருக்கு வெளியில் இழுத்து போட்டு போயிட்டாங்க. அப்போது இயேசுடைய சீடர்கள் வந்து இவரை சுற்றி நின்று ஜெபம் பண்ணுறாங்க. கடைசி வசனம் வாசித்தீங்கன்னா புரியும். ஜெபம் பண்ணோடனே இவருக்கு உயிர் வந்துடும். அப்புறம் மறுநாள் எஞ்சி கிளம்பி போயிடுறாரு. ஸோ இங்கே தான் பவுல் வந்து மரித்து உயிரோடு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த இடத்துல தான் பவுல் உண்மையிலே உயிர் பிரிஞ்சிருது. அவருடைய ஆவி ஆத்மா வந்து பரலோகத்துக்கு போகுது. அங்கே போய் வந்து நிறைய பேசுகிறது கேட்குறாரு. அவருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அங்கே பேசுகிறதெல்லாம் மனுஷனுடைய பாசையினால் விலைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதுறாரு பார்க்குறோம். ஸோ அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஆண்டவர் வந்து பவுலை வந்து பரலோகத்தை காட்டுறதுக்கு ஸோ இந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நம்ம நம்புகிறோம். அடுத்தது பார்க்கலாமா? அந்த கீழே லாஸ்ட்ல வேற ஏதாவது கேட்க இருந்த மக்களே தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும்படி இது இதெல்லாம் வசனம் தான். நீங்கள் அப்புறம் நான் அனுப்புகிறேன்.
இங்கே வந்து விசுவாசிகள் வந்து ஜெபம் பண்ணுறாங்க கடைசியில். இவர் செத்துறாரு, இந்த ஜெபத்தில் தான் இவருக்கு உயிர் வருது. ஆனால் அந்த மரித்த நேரத்தில் அவர் நான் உபவாசித்து ஜெபம் பண்ண உபவாசித்துட்டு இருக்கிற வாசிங்க 20ஆம் வசனம் 23 இருக்கு. எல்லாமேலும் அந்தந்த சபைகளில் ஆணைகளும் மூப்பர்களும் ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து அது அதுக்கப்புறம் நடந்தது. 20 வாசிங்க, 20ல் இது முடிஞ்சது. சீஷர்கள் அவனை சூழ்ந்து இருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். இந்த சூழ்ந்து நிற்கையில்ன்றது ஜெபம் பண்ணுறது தான். ஆனால் இயேசுவை நம்பி வாழ்ந்தவர்கள் அவனை சுற்றிலும் கூடி வந்த பொழுது அவன் எழுந்து அவர்களோடு அவங்க ஜெபம் பண்ணுறதுனால தான் இவனுக்கு உயிர் வருதுன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூழ்ந்து நிற்கிறாங்க, சும்மா நின்றுக்க மாட்டாங்க, வேடிக்கை பார்த்துக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க. அந்த 23ல் ஜெபம் பண்ணுறது வேறு சம்பவம். ஸோ அவனுக்கு உயிர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே இருக்கிறான், அன்றைக்கி நைட் இருந்துட்டு மறுநாள் காலையில் தான் பவுலும் தெர்பைக்கு வந்து அடுத்த நாள் போகிறாங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பினோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 46. 16ல் 5. அதனால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஓகே, இங்கே வந்து தினசரியும் புதுசாக விசுவாசி சேர்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு அற்புதமாக பார்க்குறோம். இது எங்கே நடக்குது? இடம் மட்டும் பார்த்து அதன் பின்னர் தர்பைக்கு லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே திமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தார். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதர். அவன் தகப்பன் லிஸ்திரா. 14ஆம் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போய் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் நீக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட கட்டளைகள் தானே சொல்லியிருக்கிறாங்க. யார் எந்த நகரத்தில் உள்ளவங்க? அப்போ அது இங்கே தானே போட்டுக்கிறாங்க. லிஸ்திராவுக்கு கொனியாவுக்குள்ள சகோதரனை தற்சாட்சி பெற்றுள்ள அவனே தன்னுடனே கூட்டிக் கொண்டு 16ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. அதன் பின்பு அவன் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே திமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தார். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றிருந்தார். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கிற யூதர் எல்லாருக்கும் அறிந்தபடியால் அவர்கள் நிமித்து அவனுக்கு உத்தசேதனம் பண்ணினார். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார். அப்போ இங்கே வந்து பட்டணங்கள் தோறும், எந்த பட்டணம்னு தெரியல, அநேக நகரங்களும் போட்டுடலாம். அடுத்த வசனத்தில் இருக்குது பாருங்க. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, அங்கதானே கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவியானவர்கள் கட்டளை பண்ணப்பட்டார். இது வேற, இது அடுத்த சம்பவம். இந்தியா தேசமும் வந்து எந்த நகரம்னு சொல்லப்படல, ஆனால் அநேக நகரங்களில் வந்து விசுவாசிகள் தினசரி சேர்றாங்க சபையில். இது வந்து உபதேசங்களை கேட்கறதுனால சேர்றாங்க. அப்போ சில உபதேசங்கள் கடைசியில் பாருங்க. அப்போ 15 கடைசியில சீரியாவிலும் சிசிலியாவிலும் இருந்து சபைகளை திடப்படுத்தினார். அதுக்கு பிறகு தானே அவங்க எங்கே போறாங்க. இது அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். லிஸ்திராவுக்கும் போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து இது எந்த நகரம்னு தெரியல, ஆனால் அநேக நகரங்களில் வந்து புதுசாக ஜனங்களை வந்து சபையில் சேர்றாங்க. இது எதனால் சேர்றாங்க நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கேட்கறதுனால. கீழ்ப்படிந்து நடந்ததுனால. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நகரம்னு இல்லை.
அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 14. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். இது ஒரு அற்புதம் மாதிரி எடுத்துக்கிறோம். ஆவியானவர் எப்படி தடுத்திருப்பாரு ஆசியா மைனருக்கு போகாம? எப்படி தடுத்துக்கலாம்? ஏன் நோக்கம் என்ன? சப்போஸ் கீழ்ப்படியாமல் ஓகே, யார் கீழ்ப்படியாமல் இருக்கலாம்? விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கடைப்பிடிக்க சொல்றாங்க. 4வது வசனத்துல அதெல்லாம் சபை விசுவாசத்தில் உங்களை ஜனங்களும் பட்டு நாளைக்கு நான் தெரியும் எனக்கு இல்லை அது கீழ்ப்படிந்தாங்க நாளைக்கு நான் தெரியுறாங்க. 5வது வசனத்துல 9வது வசனத்துல வந்து பவுலுக்கு ராத்திரி பவுலுக்கு ஒரு மக்களுடைய தரிசனம் தேசத்துல இருக்கிறவங்க வந்து உதவி கேட்கிறாங்க. தரிசனம் அந்த உதவி ஒருவன் வந்து அங்கிருந்து அவரிடத்துல கேட்கிறான். ஓகே, ஸோ ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா ஆண்டோடைய திட்டம் வந்து மக்கள்துணியாவுக்கு போகணும். அந்த ஒருத்தனுக்கு வந்து உதவி செய்யணும். அதுதான் அந்த 9வது வசனத்துல சொல்லப்படுது. ஒருவேளை அங்கே போகாமல் இவங்க ஆசியா மைனர் போயிருப்பாங்க அப்படின்னா ஆண்டோடைய திட்டப்படி இவங்க செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டோடைய திட்டம் என்னன்னா இவங்க வந்து மக்கத்தோனியா போய் உதவி செய்யணும். அவங்க அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏதாவது இக்கத்தில் இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். அங்குள்ள ஜனங்கள் அந்த ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தின் ஒருவன் வந்து நின்று நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஏன்னா பக்கத்துடைய மக்கள் ரொம்ப கொடுமை ரொம்ப இல்லை, அந்த நேரத்தில் இப்போ ஆசியா மைனருக்கு இவர் போய் ஊழியெல்லாம் செய்கிறாரு. அந்த நேரத்தில் ஆண்டோடைய திட்டம் என்ன அப்படின்னா இவர் வந்து இங்கே போகணும், மக்கத்தோனியா போய் ஊழியம் செய்யணும். ஸோ அங்கே போன நேரத்தில் ஆண்டவர் ஊழியம் வச்சிருக்கிறாரு, மக்கத்தோனியாவில் ஊழியம் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்காக ஆசியாவுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறாரு. ஸோ அதான் நம்ம நோக்கம். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நமக்கு ஒரே நேரத்தில் 2 ஊழியம் செய்கிற மாதிரி வரும். ஆனால் எது உண்மையிலேயே ஆண்டவருடைய திட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் எதை தடுக்கிறாரு, எங்கே போக சொல்கிறாரு அப்படிலாம் கேட்கலாம். நம்ம எது செய்யும் போது ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்கணும். கேட்கும்போது வந்து எது முக்கியம், 2ல எது முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாரு, உறுதிப்படுத்துறாங்க. நான் உறுதிப்படுத்துவார். அதான் அந்த தரிசனத்தை அவர் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவி கப்பலே இவங்களுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன். ஆசியா மைனர் போகணுமா, மக்கத்தோனியா போகணுமா? எடி ஊர் பேர்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர் பேர் இல்லை, அது வாசிக்கிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி உச்சரிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க ஊர் பேர் அவங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம ஊர் பேர் இப்போ எப்படி வெள்ளக்காரங்களுக்கு நம்ம பேரை உச்சரிக்க கஷ்டமா இருக்கும். நாடுகள் எவ்வளோ நல்ல சிம்பிள் பேர். அல்ல அந்த காலத்து ஜனங்களோட பேரு அதே தான் இருக்கிறவங்க அந்த இதில் பேரே படிக்கலாம். இல்லை, வெள்ளக்காரங்களை வந்து நம்ம ஊர் பேர் கூடலூர் நாடுகள்லாம் சொல்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு பழகுனது சிம்பிளா இருக்கு. அந்த எரேமியாவிலே ஒவ்வொரு ஜனங்களோட பேரு படிச்ச வாயிலையும் அடைய அதான் ஃபாரின் நேம்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன முக்கியமாக பார்க்குறோன்னா ஆசியா மைனர் போகணுமா மக்கத்தோனியா போகணுமா அப்படின்ற ஒரு குழப்பம். ஆண்டவர் வந்து அந்த கனவு மூலமாக வந்து மக்கத்தோனியா போக வைக்கிறாரு. ஆசியா மைனர் போகிறது தடுக்கிறாரு. அங்கே தான் லீதியானவரை சந்திக்கிறாங்க. தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது தியத்திரா ஒரு ஆளும் ரத்தாம்பரம் இருக்கிறவனும் தேவனை வணங்குவனுமாகிய லீதியா என பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தார். ஓகே, இதுதான் நோக்கமாக இருக்கும். ஆண்டோடைய நோக்கம் இதுதான். ஆனால் இவங்களை வந்து அதுக்கு முன்னாடி இவங்களாம் யோசிக்கிறாங்கம்மா இங்கே போகலாமா, அடுத்து இன்னொன்று தடுத்தார்னு வரும். பிசிதியா நாட்டிற்கு போக விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் அங்கே போவதையும் ஆவியானவர் தடுத்தார். 16:7 இல்லை அதுலேயே 15
அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அது கீழே அதுக்கு முன்னாடி வாசிக்கிறேன் நான். இது 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்தில் வந்து முதல்ல ஆசியா மைனருக்கு போகிறது மீசியா தடு தேசம் மட்டும் வந்து ம். பிசினியா நாட்டுக்கு போக ம். பிரயாத்தனம் பண்ணினார்கள். பிரயத்தனங்கள் ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். இப்போ 2வது தடுக்கிறாரு. முதல்ல ஆசியா மைனருக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க, அங்கே தடுக்கிறாரு. 2வது வந்து பித்தினியா போகலான்னு விரும்புகிறாங்க, அங்கேயும் தடுக்கிறாரு. நோக்கம் அதுதான், அவங்கள வந்து மக்கத்தோனியாவுக்கு போக வைக்கணும் அப்படின்றதான் தேவ திட்டம். ஹிருதயங்கள் ஆராய்வதற்கான தேவை. ஏன் 48 48ம் தடுக்கிறது, அந்த 2வது ஊரை தடுக்கிறாரு. பித்தினியா போக விரும்புகிறாங்க, நாங்கள் எதையும் தடுக்கிறாரு. 47 வந்து ஆசியா மைனருக்கு போகிற தடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களை வந்து மக்கத்தோனியாவுக்கு போக வைக்கணுன்றது தான். ஆனால் எப்படி தடுத்திருப்பார் ஆவியானவர் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். பேசியிருப்பாரா? இல்ல இவங்களோட நோக்கம் வந்து அங்க போறதா இருந்தது விரும்புறாங்க. ஆனா கர்த்தர் வந்து அங்க போக சொல்லி நடத்திருப்பாங்க. தரிசனம் உண்டாயிற்று. தரிசனம் வருது, கடவுள் இப்போ தரிசனம். தரிசனம் அதுக்கப்புறம் வருது. ஆனால் தடுத்தாருன்னு இருக்கு. முதல்ல எப்படி தடுத்திருப்பாரு? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ திட்டம் வந்து இல்லை, ராத்திரியில் அந்த தரிசனத்தில் தடுக்கலாம். தரிசனம் அதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி தடுத்தாருன்னு. தடுத்ததுக்கு அப்புறம் தான் தரிசனத்தை கொடுக்குறாரு. இந்த தடை பண்ணது எப்படி நடந்திருக்குன்றதான் என்னோட கேள்வி. யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவர் தடுத்துக்கிறார், நீங்கள் ஒரு இடத்துக்கு போக ஆசைப்படுறீங்களா? ஆமாம். அது எப்படி தடுத்துருக்காரு? நம்ம ஜெபம் பண்ணும்போது சமாதானம் இருக்காது. சமாதானம் இருக்காது. விருப்பம் இல்லாம போற மாதிரி. இல்ல யாராச்சும் இடையில சொல்லுவாங்க. போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும், போக வேணாம்னு இன்னொன்று தடுக்குமா? அந்த எனக்கு மாதிரி. அப்படி இல்லை. நான் இந்த வீடு போல எனக்கு அது இதயத்தில் அப்படியே சொல்லிடுவேன், போகாதே, அவ்வளோதான். ம். அது போனேன்னா நடக்கவே நடக்காது. ஆவியெல்லாம் நமக்குள்ளவே ஆக்சுவலா வந்து என்னோட லைஃப் நான் சொல்றேன். எங்க டாடி வந்து அப்பா இருந்தாங்க, இப்போ இறந்து 14 வருஷம் ஆச்சு. அப்போ இன்னைக்கு போனா வந்து கண்டிப்பா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவன் வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு தரிசனம் மூலமா பிரச்சனை வரும்ன்றத வந்து நிறைய ஆளுங்களை கூட்டி வச்சு தரிசனத்தின் மூலமா எனக்கு காமிச்சாங்க. அது வந்து டாடி எங்க போனா அங்க இடைஞ்சல் வரும் அப்படின்னு எனக்கு தெளிவா வந்து சொல்லும்போது அப்போ டாடிட்ட சொன்னேன், டாடி நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் வரும், அதனால போக வேண்டாம்னு சொன்னேன். டாடி அதை தடுத்து போனாங்க. தடுத்து போகும்போது அதே மாதிரி இடைஞ்சல் ஆனதும் அதுலேருந்து எங்கிட்ட கேட்பாங்க, நான் இது செய்யட்டுமா செய்ய வேண்டாவா, நீ ப்ரேயர் பண்ண. எங்கள் அப்பாக்குள்ள அது ஒரு விசுவாசம் வர்றது அது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன பண்ண நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை ப்ரேயர் பண்ணு, கடவுள் சித்தமாக இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி எது வந்து கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அதை எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு இப்போ உங்களுக்கு வந்து அந்த கனவா அது தரிசனம் மூலமாக தடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து இவங்களை தடுத்ததுக்கு அப்புறம் தான் தரிசனமே வருது. இங்கே எப்படி நடந்திருக்குன்றதான் கேள்வி. எப்படி தடுத்திருப்பாரு? அதான் எச்சரிக்கை எப்படி வந்திருக்கும்? இல்லை ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து தடுத்தார் மட்டும்தான் இருக்கு. தடுத்தான் இருக்கு. ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது ஒரு பேசியிருக்கணும், இல்லை அவங்க பைபிள் ஏதாவது வாசிக்கும் போது வேணா அது போட்டிருக்கிறது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கிறா, ஒருவேளை வசனம் மூலமா ஏதாவது பேசியிருக்கலாம் மேபி. ஓகே. இல்லை அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது பேசியிருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அது சொல்லப்படாது. அங்கே ராத்திரியிலே ஒரு தரிசனம் உண்டாயிடுச்சு. அதான் தரிசனம் வந்து தடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல ஆசியா மைனர் போக விரும்புகிறாங்க, அப்போ தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தீனியா போக விரும்புகிறாங்க, அங்கே தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தரிசனத்தை கொடுத்துட்டு நீ மக்கத்தோனியா போன்றாரு. என்னோட கேள்வி வந்து முதல்ல 2 இடத்துல எப்படி தடுத்திருப்பாரு அப்படின்றது தான். இது வந்து வெளிப்படையாக சொல்லலை, நம்ம கெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எதை சொல்லியிருக்காங்க? ஜெபம் பண்ணும்போது
இப்போ வந்து ஒரு வேளை போகிறாங்க, போகிறதுக்கான பணம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த காலத்தில் கப்பல்லையோ இதுலேயே போகணும். ஸோ ஒன்று பணம் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒன்று வேறு திடீர்னு இவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்திருக்கலாம், போக முடியாத அளவுக்கு ஒரு வீக்னஸ் வந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் பல விதத்தில் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இது கெஸ்ட்டு தான், அப்படியெல்லாம் தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் போக வைக்கிறதுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஓகே, மக்கதனியா போகிறதுக்கு மட்டும் தரிசனம் கொடுக்குறாரு. அடுத்தது பார்க்கலாமா? இது எல்லாமே அதோடு சேர்ந்தது தான். அப்புறம் 50வது இங்கே வந்து இருக்குது இல்லையா? 49 வரைக்கும் அது அங்கே மக்கதனியா போகிறது தான் 49 நினைக்கிறேன். குறி சொல்லுகிறதினால் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண் எங்களுக்கு ஏற்பட்டதா? 16-17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து அந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டார். 49 வந்து மக்கதனியா போகிறதுக்கான ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து மக்கதனியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற ஒரு காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் நம்மளை அங்கே போக சொல்கிறாருன்னு அவருக்கு ஒரு உறுதி வருது. அப்ப இதுக்கு முன்னால அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும். அதுதான் ஒருவேளை வந்து போக முடியாத அளவுக்கு ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்க போகணுன்றது தேவ திட்டமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப தரித்திரத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவ திட்டம் அதுவா இருக்கனால இவங்கள தடை பண்ணி அங்க வச்சு அது ஆவியான தடுத்து இந்த நேரத்தில் இங்கே தான் போகணுன்ற மாதிரி. அந்த இடத்துல ஆண்டவரோட உதவி உங்களுக்கு தேவையா இருக்கு. இது வசனம் ஃபுல்லாக எழுதணும் இல்லை, நீங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா 50 வந்து தேவ திட்டமே 50க்குள்ளே போகலை. 49 முடிச்சிடலாமா? 50 போயிடலாமா? நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுக்கு நேரம் ஆகும். நான் உங்களுக்கு இதை அனுப்புவேன். நான் ஆக்சுவலாக இதோடு நம்ம முடிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இது உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி போட்டு கொடுத்துருவேன். நான் மார்ச் 1 இருக்கேன். 50 பார்க்கலாமா? 16 வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் வாசிக்கவா? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஓகே, இது வந்து பிலிப்பி நகரத்தில் நடக்குது. ஒரு பெண் வந்து தொடர்ந்து, ஆனால் அவள் சொல்கிறது நல்லா தான் சொல்கிறான். ஆனால் பவுலுக்கே எரிச்சல் வருது. இயேசுவையே வந்துட்டு இவர் தேவகுமாரன்னு பிசாசு சொல்லும்போது ஆண்டவர் அறியாதே சொல்லுவார்கள். அந்த மேன்மையை விரும்பல. வேற என்ன, எதுக்காக இந்த பேய் அப்படி இவங்க பின்னாடியே சுத்துது? அதாவது அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை அசுத்தாவே இருக்கிறாங்க, உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியை உடனே சொன்னார். அந்நேரம் அது புறப்பட்டு போயிடுது. அவருடைய எஜமானர்கள் தங்களாத இங்கே வந்து பவுல் வந்து எரிச்சலில் வந்து கட்டளையிடுறாரு. பேய் அவளை விட்டு போயிடுச்சு. அவளுக்குள்ள இந்த பேய் வந்து தொந்தரவு பண்ணுது இவங்களை. ஏன் எரிச்சல் ஆகுது பவுலுக்கு? ஒத்து போயிருக்காரு. எப்படி? டெய்லி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சுனாங்க. பின்னாடி நடந்து கேட்டுட்டே இருக்கும்போது சிலப்போ இரிட்டேட் ஆகுது. எனக்கு கேள்வி என்னன்னா, பவுல் ஏன் இரிட்டேட் ஆகிருக்கணும்? இவன் வந்து நல்லது தானே சொல்கிறேன். இவங்க சொல்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. நல்லது தான் சொல்லுது. ஆனால் பவுலுக்கு ஏன் எரிச்சல் வந்திருக்கணும்? அவனுடைய எஜமானங்கள் தங்கள் ஆதாய நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு இல்ல, அவ வந்து என்ன ஆதாயத்தை உருவாக்கி கொடுத்தாங்க தெரியல. அதனால வந்து
இவன் வந்து குறி சொல்கிறான். இந்த இவனுக்குள்ளே இருக்கிற பேயினால இவனுக்கு வந்து குறி சொல்கிற பழக்கம் இருக்குது. இந்த குறி சொல்ல வைக்கிறதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்குது. இவனுக்குள்ள ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் மூலமாக மற்றவங்களுக்கு குறி சொல்கிறா. குறி சொல்கிறதுனால இவளை வந்து அடிமையாக வச்சுருக்காங்க ஒரு சில பேர். அவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிருக்கு. இவளுக்கு வந்து யாருக்கெல்லாம் குறி சொல்கிறாலும் அவங்கள்ட்ட ஒரு 1000-500 வாங்குறா. ஸோ அந்த பணம் அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதான் நடக்கிற ஒரு சம்பவம். இது வந்து பேய் உள்ள போனவொடனே குறி சொல்கிறது முடியல. அப்போது பவுல் மேலே கோபம் வருது. ஆதாயம் நின்று போன போது கோபம் வருது. இவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியல இவளை வச்சு. ஏன்னா இவளை விட்டு பேய் போயிடுச்சு. பேய் போனதுனால இவரால் குறி சொல்ல முடியல. குறி சொல்ல முடியாதனால இது அடுத்து நடக்கிற சம்பவம். நான் அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் வந்து இந்த பவுலுக்கு ஏன் எரிச்சல் வருது, ஏன் விரட்டுறாரு அந்த பேயை? அது பின்னாடி ஆதாயத்துக்காக அந்த பிசாசு இல்ல, இவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது. அது வந்து பிசாசு ஆவி இருக்கு. ஆவியோட ரொம்ப irritate ஆகுது. irritate ஆகுது. பின்ன இவ்வளோ ரட்சிக்கப்படணுன்றது கூட இருந்தது. இல்ல, அவர் ஆல்ரெடி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து உபதேசம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இந்த பொண்ணுமே வந்து ஒரு குறி சொல்ற பொண்ணுதான். பெண்கள் வந்து அந்த குறி சொல்றவங்கள ஒரு வேலை மேபி நம்பி இருக்கலாம். அதனால இவங்க பின்மாற்றம் அடையலாம் அப்படின்றதுனால எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம். ஓகே. இப்போ ரியலாக இவளுக்குள்ள இந்த பேயுடைய நோக்கம் என்ன? இந்த இடத்துல இந்த பெண்ணுக்குள்ள இந்த பேயுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? பணம் சம்பாதிக்கணும். அவளை பணம் சம்பாதிக்கிறத வச்சு சம்பாதிக்கணும். அவளை நம்ம அந்த குறி சொல்ற அந்த ஆவியில நம்ப வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருந்திருக்கும். ஏன்னா அவ வந்து சொல்றது எல்லாரும் நம்புறாங்க இல்லையா? அப்ப தேவகுமார் அந்த இடத்துல சொல்லும்போது அப்ப இவ உண்மையதான் சொல்றா அப்படின்னு அவங்கள நம்பிடுவாங்க அப்படிங்கிறதா இருக்கு. ஓகே. அது வந்து அசுத்தாவினால அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப இது வந்து தேவாவி தானே இவருடைய இந்த ஆவி வந்து அந்த ஆவியை கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி இப்போ இவ வந்து அசுத்தாவினால குறி சொல்றா. இந்த பவுலும் நிறைய காரியங்கள் செய்யறாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செய்யறாரு. நாங்கெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்புற ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பேயுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பவுல் சொல்ற கடவுளும் பவுல் சொல்ற கடவுளும் நானும் வித்தியாசம் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுது. அதனால தான் விரட்டுறாரு. இப்போ இவ வேற, இவருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, எனக்குள்ள இருக்கிறது வந்து அசுத்தாவியானாலும் மக்கள் புரிய வைக்கணும். இந்த பேயுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குழப்படுது. பவுலும் நாங்களும் ஒண்ணுதான், பவுலுக்குள்ள செயல்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவியுடைய காரியங்கள் பார்க்கணும். அதனால அவருக்கு எரிச்சல் வருது. பவுல் செய்யற மாதிரி அதை செய்யணும், நாங்களும் செய்வோம். அந்த குழப்பத்தை மக்களுக்குள்ள கொண்டாக்குறது தான் அந்த பேயுடைய நோக்கம். அதுக்காக ஆனால் விரட்டுறாரு. ஆனால் அது பின்னாடி வேற எஃபெக்ட் கொண்டு வந்துடுது. இந்த பவுல் வந்து அடி வாங்க வச்சதே காரணம் இருக்குதான். இந்த நகரில் வந்து அந்த பணக்காரங்கள் வந்து இவ்வளோ வச்சு பணம் சம்பாதிச்சவங்க வந்து பவுல் மேலே கோவம் வந்துடும். அவங்க பின்னாடி நடக்கிற சம்பவம். இது வந்து ஒரு மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணுன்றது தான் அந்த பேயுடைய நோக்கம். ஸோ நோக்கம் வந்து அந்த பேயுடைய நோக்கம் குழப்புறது மக்களை. ஸோ பவுல் சொல்கிற கடவுளும் நான் செய்கிறதும் ஒன்றுதான்ற மாதிரி நான் பவுல் வந்து அந்த பேயை வரட்டிட்டு அந்த குழப்பத்தை நீக்கிறார், மக்களுக்கு புரிய வைக்கிறார். இது வந்து தீய சக்தி, இவனுக்குள்ளே செயல்படுகிறது வந்து ஒரு கெடுக்கிற ஆவி இருக்குதுன்ற மாதிரி. உன்னதமான தேவனுடைய அடுத்து பார்க்கலாமா? 50 ஓகே, 50 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் 1-2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், முடிச்சுலாம் நினைக்கிறேன். எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். 52 70. ஆமாம் 70. அன்னைக்கு 35 பார்த்தா இன்னொரு நாளைக்கு 35 பார்க்கலான்னு சொன்னீங்க. 70னா எடுக்கலாம். ஓகே, 64. இன்னும் 14 பார்க்கலாமா, நிறுத்திடலாமா? நீங்கள் சொல்லுங்கள்.
1:30. இப்போ அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் நான் இல்லை, அடுத்த வாரத்தில் தேவராஜன் வருவாங்க. சரி, 50ஓட நிறுத்திக்கலாம். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிங்கன்னா அன்பின் பரலோக புனித நாங்கள் சேர்ந்த மதியானவர்களே அடியார்களாகி நாங்கள் ஒருமித்து இறைவனுடைய வசனங்களை வார்த்தைகளை தாசம் மூலமாக கேட்ட பரிசுத்தாவியான செய்ய பிரிவுகளுக்காக செய்ய பாராட்டின தயவுக்காக முக்கியமாக சோதனை நாங்கள் இருக்கிறோம். வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதில் ஆராய்ந்து பார்ப்பதாக எங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டாகுகிறே நாங்கள் மற்றவர்களை போல தெரிந்த புதியவர்களாக நடந்து சத்தியத்தை சத்தியமாக பேசி அநேகர் கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தத்தக்கதாக தேவையை ஆகிய கண்களை அதிகமாக இருக்கிறவர்களோடு ஜெயிக்கிறோம். காமெடி இடங்களெல்லாம் அற்புதம் நடந்து நம்ம பேசுகிற போது கேட்கிற உள்ளங்களில் மனமாற்றம் அடையத்தக்கதாக தேவையை மாற்றுகிறாங்க. அன்றைய செய்தி கொடுத்த தாசனை மர சட்டை கொடுக்கலாக மறைத்துக் கொள்வீராக. தலைவரி வரலாற்றையும் மாற்றிக் கொள்கிறாங்க. இன்னும் அந்த சடங்கு முழுக்கும் மாணவர்கள் வந்து அமர்ந்து சத்தியத்தை கேட்கத்தக்கதாக தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நிவர்த்தி செய்து ஏதாவது கல்லூரிகளில் அநேகர் வந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறாங்க. இதற்காக ஜெயிக்கிற, இதற்காக கொடுக்கிற, இதற்காக உதவுகிற எல்லா மக்களின் தேவையுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறார். பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னா வரிய கருத்துடைய வருகை குந்துமானால் அன்றைய நாங்கள் வருகிற வாரம் சனிக்கிழமை இதே போல நாங்கள் கூடி ஜெபிக்க வேதத்தை தியானிக்க தேவை கிருபை பாராட்டுங்க. சகல துதி நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. Yes, sir.